என்ன புள்ள, எங்க கிளம்பிட்ட? ஓட்டு போட போறேன்யா. அப்படியா? எந்த கட்சிக்கு போட போற? ஒரே குழப்பமா இருக்கையா. இங்க இருக்கிறவங்க ஒண்ணு சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்க ஒண்ணு சொல்றாங்க. எவன் சொல்றதையும் கேட்காத. நான் ஒருத்தரை பத்தி சொல்றேன், அதை கேட்டுட்டு முடிவெடு. புரியுதா? சொல்லுங்கய்யா. வந்து உட்காரு. கேட்டுக்கோ. நல்லாட்சிய தந்தவர் மோடி, பாரத நாட்ட வல்லரசா வசத்துன மோடி. நல்லாட்சிய தந்தவர் மோடி, பாரத நாட்ட வல்லரசா வசத்துன மோடி. பஞ்சபூதம் எல்லாத்துலயும் பல கோடி ஊழல் பண்ணி, ஆமா பஞ்சபூதம் எல்லாத்துலயும் பல கோடி ஊழல் பண்ணி, பொஞ்சாதி புருஷன் வாழ்க்கைய சீரழிச்ச கூட்டத்தை வீழ்த்தி, பொஞ்சாதி புருஷன் வாழ்க்கைய சீரழிச்ச கூட்டத்தை வீழ்த்தி, நல்லாட்சிய தந்தவர் மோடி, பாரத நாட்ட வல்லரசா வசத்துன மோடி. குடும்ப ஆட்சியை ஒழிச்சவர் மோடி, ஆமாம் குடும்ப ஆட்சியை ஒழிச்சவர் மோடி. ஊழல் விஞ்ஞானிகளை ஜெயிலில் தூக்கி போட்டவர் மோடி, ஊழல் விஞ்ஞானிகளை ஜெயிலில் தூக்கி போட்டவர் மோடி. அடுத்த நாட்டுக்காரன் யாரும் வாழ ஆட்டாம, நம்மோட பேச்ச மீறாம, நம் நாட்டு எல்லை தாண்டாம வல்லாட்சிய தந்தவர் மோடி, 10 ஆண்டு வல்லாட்சிய தந்தவர் மோடி. தீவிரவாதிகளை எல்லாம் தாண்டி அடிச்சவர் மோடி, தீவிரவாதிகளை எல்லாம் தாண்டி அடிச்சவர் மோடி. அது மட்டுமா? இன்னும் இருக்கு புள்ள. ஸ்வச் பாரத் திட்டம் போட்டு கங்கையத்தான் சுத்தம் செஞ்சு, மகளிருக்கு வீடுதோறும் கழிப்பறைகள் கட்டி தந்து, முக்கியமானது சுத்தம்னாரு, நாட்டுக்கு முக்கியமானது சுத்தம்னாரு. பெண்களுக்கு 33% தந்தாரு, பெண்களுக்கு 33% தந்தாரு. மாட்டு வண்டி வேகத்தில் இருந்த நாட்டின் வளர்ச்சியை ராக்கெட் ஸ்பீடில் முடுக்கி விட்டாரு. அப்படியா? ஆமா, மாட்டு வண்டி வேகத்தில் இருந்த நாட்டின் வளர்ச்சியை ராக்கெட் ஸ்பீடில் முடுக்கி விட்டாரு. சீனாக்காரன் பருப்பை விட்ட கொரோனா நோய் வந்த போது, சீனாக்காரன் பருப்பை விட்ட கொரோனா நோய் வந்த போது, புள்ள குட்டி குடும்பம் எல்லாம் லாக்டவுன்ல கிடந்த போது, புள்ள குட்டி குடும்பம் எல்லாம் லாக்டவுன்ல கிடந்த போது. ஆமாயா, உலகமே முடங்கிருச்சு. ஆனா மோடிஜி முடங்கல. மேல நாட்டு ஊசி மருந்து எதுவும் வாங்காம மேக் இன் இந்தியா திட்டத்துல மருந்து செஞ்சாரு. அப்படியா? ஆமா, நம்மூரு விஞ்ஞானிகளை வச்சு, நம்மூரு விஞ்ஞானிகளை வச்சு உலக நாட்டு மக்களுக்கெல்லாம் உசுர காக்கும் மருந்த தந்தாரு, உலக மக்களுக்கெல்லாம் உசுர காக்கும் மருந்த தந்தாரு. ஆக்சிஜன் மருந்துகள் எல்லாம் ரயில் வண்டியிலேத்தி நாடு முழுக்க அனுப்பி விட்டாரு. உரிய நேரத்தில் ஆக்சிஜன் மருந்துகள் எல்லாம் ரயில் வண்டியிலேத்தி நாடு முழுக்க அனுப்பி விட்டாரு. வேலை வெட்டி எதுவும் இல்லாம ஏழை மக்கள் தவிச்ச போது, கொரோனாவில் வேலை வெட்டி எதுவும் இல்லாம ஏழை மக்கள் தவிச்ச போது, அரிசி கோதுமை ஃப்ரீயா தந்தாரு, அதையும் இன்னைக்கு வரைக்கும் தந்துட்டு இருக்காரு. அரிசி கோதுமை ஃப்ரீயா தந்தாரு, அதையும் இன்னைக்கு வரைக்கும் தந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு தான் என்ன செஞ்சாங்க? என்னது? தமிழ்நாட்டுக்கு தான் என்ன செஞ்சாங்க? அதையும் கொஞ்சம் விவரமாக சொல்லி போடுங்க. தமிழ்நாட்டுக்கா? சொல்றேன் கேட்டுக்கோ. ஏழை பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் தந்தாரு, ஏழை பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் தந்தாரு. தமிழ்நாட்டுக்கு 11 மெடிக்கல் காலேஜ் தந்தாரு, தமிழ்நாட்டுக்கு 11 மெடிக்கல் காலேஜ் தந்தாரு. மதுரையில் எய்ம்ஸையும் தந்தாரு. ஜல்லிக்கட்டுக்கு போட்ட தடையை நீக்கி போட்டாரு, ஜல்லிக்கட்டுக்கு போட்ட தடையை நீக்கி போட்டாரு.
காங்கிரஸ் ஜல்லிக்கட்டுக்கு போட்ட தடைய நீக்கி புட்டாரு. முத்ரா லோனு தந்தாரு, முத்தலாக் தடைய போட்டாரு. முத்ரா லோனு தந்தாரு, முத்தலாக் தடைய போட்டாரு. அக்கௌண்ட் இல்லா மக்களுக்கு ஜன்தன் தந்தாரு. 5 லட்சத்துக்கு உயிர் காக்குற காப்பீடு தந்தாரு. 5 லட்சத்துக்கு உயிர் காக்குற காப்பீடு தந்தாரு. அட ஆமா, சாலையோர வியாபாரிக்கு வட்டி இல்லா கடனை தந்து, வீடுதோறும் குழாயில ஜல்லிவனில் தனிய தந்து, வீடு இல்லா ஏழைகளுக்கு வீடு கட்ட உதவி செஞ்சு, விவசாயிக்கெல்லாம் வங்கியில 6000 பணத்தை போட்டு திட்டங்கள் பல தீட்டி வச்சாரு. மோடிஜி திட்டங்கள் பல தீட்டி வச்சாரு. ஏழை மக்கள் வாழ்க்கையத்தான் நிமிர வச்சாரு. ஏழை மக்கள் வாழ்க்கையத்தான் நிமிர வச்சாரு. இங்க உள்ள கிறுக்கு கூட்டங்க, இங்க உள்ள கிறுக்கு கூட்டங்க அந்த திட்டத்துல ஸ்டிக்கரை ஒட்டி ஏச்சி போட்டாங்க. அட கருமத்தை மானங்கெட்ட பொழுது. இங்க உள்ள கிறுக்கு கூட்டங்க அந்த திட்டத்துல ஸ்டிக்கரை ஒட்டி ஏச்சி போட்டாங்க. முடிஞ்சுதா? ஒன்ன மறந்துட்டேன். பட்டனை தட்டி புட்டா பணம் தான் டக்குன்னு மாறுகிற யூபிஐ வசதி செஞ்சாரு. டிஜிட்டல் புரட்சி பண்ணாரு. வங்கிக்கு போகாம அங்க போய் கியூல நிக்காம, திருட்டு பயமும் இல்லாம பணத்தை பதுக்க விடாம தொழில்களை தான் வளர்த்து விட்டாரு. சிறு குறு தொழில்களை தான் வளர்த்து விட்டாரு. நாட்டுல உற்பத்தியை தான் பெருக்கி விட்டாரு. நாட்டு உற்பத்தியை தான் பெருக்கி விட்டாரு. சூப்பர் ஐயா. ஒண்ணு கேட்டுக்க, இன்னும் பல திட்டங்களை செய்ய இருக்காரு. மோடிஜி இன்னும் பல திட்டங்களை செய்ய இருக்காரு. அத அடுத்த ஆட்சி வந்ததுமே செஞ்சு முடிப்பாரு. அத அடுத்த ஆட்சியில வந்ததுமே செஞ்சு முடிப்பாரு. காங்கிரசும் கருணாநிதியும் தூக்கி கொடுத்த தரவாத்து, காங்கிரசும் கருணாநிதியும் தூக்கி கொடுத்த அந்த கச்சத்தீவை மீட்க போறாரு. மீனவர் பிரச்சனைகளை தீர்க்க போறாரு. இப்படிப்பட்ட மனுஷனையா அவனுங்க கரைச்சி போடுறாங்க. அசமா போக. அட பைத்தியம், இந்த நாட்டுல தாய் இறந்த நாளில் கூட உழைச்ச மனுஷனை பாரு. உல்லாசமாக ஊரை சுத்தும் குடும்பத்தை பாரு. தாய் இறந்த நாளில் கூட உழைச்ச மனுஷனை பாரு. உல்லாசமாக ஊரை சுத்தும் குடும்பத்தை பாரு. அவர் கோவில் கட்டினார், சாலைகள் போட்டார், காஷ்மீரை மீட்டார், தேசத்தை காத்தார். இவர் சாராயம் வித்தார், இலவசம் தந்தார், ஊழல்கள் செய்தார், கம்பி எண்ணினார். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதையா. தமிழ்நாடு செழிக்குதுன்னா என்ன பண்ணணும்? தாமரைக்கு தான் ஓட்டு போடணும். அது